இன்பம் பெருக வையகம், யாம் பெற்ற துன்பம் யாருமே பெறக்கூடாது. எங்களுக்கு முதல் விதையா இருந்ததே ஹர்ஷமித்ரா மருத்துவமனை தான் சிஸ்டர். மருத்துவமனையில நிறைய பேர் குணம் அடைஞ்சிருக்கீங்க. நாங்க இருக்கோம், உங்களை பார்த்துக்கிறோம். அனைவருக்கும் என்னுடைய அன்பான மகிழ்ச்சியான காலை வணக்கத்தை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தா, நான் சார் சொன்னாங்க வரவேற்புரையில 2010 திருச்சியில இந்த ஹர்ஷமித்ரா மருத்துவமனை தொடங்கப்பட்டது உறையூர்ல. எங்களது கல்லூரி 2009 நர்சிங் காலேஜ் இந்த ஏரியாவில் உள்ள பின்தங்கிய மக்களுக்காகவே நாங்க தொடங்கினோம். தொடங்கின அடுத்த வருடத்திலிருந்து எங்க கல்லூரி மாணவிகள் இந்த புற்றுநோய், அதுவும் சிறப்பா இன்றைய நல்ல நாள்ல இந்த மார்பக புற்றுநோயை பற்றி ஒரு தெளிவான விழிப்புணர்வு கொடுப்பதற்காகவும், அதை பற்றி உலகம் முழுவதும் அறிந்து கொள்வதற்காகவும் இளையவர்கள் மத்தியில் மிக எளிய வகையில் அருமையான வகுப்புகள், தெளிவுரைகளை எங்களுக்கு இந்த நொடி பொழுது வரை கொடுத்து கொண்டிருப்பது ஹர்ஷமித்ரா மருத்துவமனை. அந்த மருத்துவமனைக்கு நான் இருகரம் கூப்பி எங்களது கல்லூரி சார்பாக இந்த மேடையில் அமர்ந்திருக்கும் அனைத்து சீஃப் கெஸ்ட் அனைவர் சார்பாகவும் நான் நன்றியையும் மன மகிழ்வையும் நிறைவையும் தெரிவித்துக் கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். சார் சொன்னாங்க நிறைய பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த நல்ல நாள்ல எனக்குமே ஃபர்ஸ்ட் நான் கொஞ்சம் எங்களுக்கு டஃப் தான். இந்த டைம் நர்சிங்ல இப்போதைக்கு தான் அட்மிஷன் போயிட்டு இருக்கு. ஆல்ரெடி காலையிலேயே ஒரு 20 பேரண்ட்ஸ் வந்துட்டாங்க. பட் இருந்தாலும் நான் இங்க வந்ததற்கு முதல் காரணம் 2 வார்த்தை தான். சார் சொன்னாங்க, அறிவு, மனச்சாட்சி, உடன் ஒன்றிணைந்து உழைப்பு. இந்த 3க்கும் மிக சிறந்த மருத்துவர் அப்படின்ற யாருன்னு பார்த்தோம்னா அது ஹர்ஷமித்ரா தலைவர் தான் அப்படின்றதுக்கு நான் மகிழ்ச்சியோட தெரிவிக்கிறதுக்காக இங்க வந்ததே. மற்றபடி நான் ரொம்ப பேசணும் அப்படிலாம் எதுவும் நினைக்கல. ஏன்னா எங்க பிள்ளைங்க ரொம்ப எப்ப ஹர்ஷமித்ரான்ற வேர்டை கேட்டாலே சார் போகணுமா அப்படின்னு முதல்ல கேட்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு மாணவிகள் மத்தியில் ஒரு தெளிவான உலகத்துக்கு இந்த நோயே இல்லாம உலகத்தை உருவாக்கணும், மார்பக புற்றுநோய் இல்லாத நம்ம உலகத்தை உருவாக்கணும் என்பதுல மிகவும் கண்ணு கருத்துமா இருக்கிறாங்க. தொலைநோக்கு பார்வை சார் நிறைய சொன்னாங்க. ஒவ்வொரு வருடமுமே ஏதாவது ஒரு வித்தியாசமா நமக்கே தெரியும். புதுசா ஏதாவது ஆஃபர் போட்டா நம்ம இந்த வாசன் ஐக்கியல சொல்லுவாங்க, நாங்க இருக்கோம், உங்களை பார்த்துக்கிறோம். ஸோ அதே மாதிரிதான் இந்த நாகமங்கலம் ஸ்பெஷலா இந்த ஏரியாவில் உள்ள ஏழை எளிய மக்களுக்காக சாரும் மேடமும் நாங்க இருக்கோம், உங்களை பார்த்துக்கிறோம். நீங்க எங்களுக்கு வந்துட்டு போறப்ப எப்பயுமே உங்களுக்கு உங்க குடும்பத்துக்கு உங்களுக்கும் சமாதானமும் மகிழ்ச்சியும் அதாவது அவங்க சிறப்பா செய்யறாங்க. ஸோ இந்த நல்ல தருணத்துல எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு இப்படிலாம் யாரும் யோசிக்க மாட்டாங்க. அதாவது யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம், யாம் பெற்ற துன்பம் யாருமே பெறக்கூடாது. ஸோ அது மாதிரி இங்க இந்த மருத்துவமனையில நிறைய பேர் குணம் அடைஞ்சிருக்கீங்க. இப்ப இங்க பார்த்த இப்ப மட்டும் இல்ல, எனக்கு 2010 இருந்தே எங்களுக்கு நம்ம நர்சிங் கல்லூரியோட இந்த மருத்துவமனைக்கு தொடர்பு இருக்கு. அப்படின்னு பாக்குறப்ப நிறைய பேர் சொல்லுவாங்க, எங்க ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இந்த டிபார்ட்மெண்ட்ல பெங்களூர்ல ஃபாரின் கண்ட்ரில இருக்காங்க. அவங்க ஒவ்வொரு டைம் சொல்றப்ப எங்களுக்கு முதல் விதையா இருந்ததே ஹர்ஷமித்ரா மருத்துவமனை தான் சிஸ்டர். அங்கதான் நாங்க இப்படி ஒரு மருத்துவத்துறையை நாங்க தேர்ந்தெடுக்கணும், பணி செய்யணும் அப்படின்ற உந்து சக்தி எங்களுக்கு கொடுத்ததே ஹர்ஷமித்ரா மருத்துவமனை தான் சிஸ்டர் அப்படின்னு அடிக்கடி எனக்கு சொல்லுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் தங்களுடைய முழு உழைப்பையும் கொடுத்து கொண்டிருப்பவர்கள் தான் இந்த ஹர்ஷமித்ரா மருத்துவமனையின் தலைவர், அவரோடு இணைந்து பணியாற்றும் அனைவரும். இந்த நல்ல நாளில் இந்த தருணத்தில் உங்களோடு இருப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இங்கு வந்திருக்கும் அனைத்து டிக்னிட்டரிஸுக்கும் நான் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒவ்வொருத்தருமே பெரிய பெரிய பதவியில இருந்தாலும் உங்களை சந்திக்கணும். எங்களுடைய முதல் நோக்கம் நல்லாயி வந்தவங்க எப்படி அவங்கள பத்தி இன்னும் மக்களுக்கு தெரிவிக்க போறாங்க, என்ன சொல்ல போறாங்க அப்படின்னு கேட்கலான்ற ஒரு இதுலதான் வந்தோம். ஆனா ரியலி இங்க பார்த்தோன்னே தெரிஞ்சிருச்சு, நீங்க ரொம்ப சந்தோஷமா தான் வந்திருக்கீங்க. நாங்க குணமடைஞ்சோம், இனி யாருமே இதே மாதிரி வரக்கூடாது, குணமடைஞ்சுதான் இங்க இருந்து போகணும் அப்படி தெரிய வந்ததுன்னா அப்படின்றத தெரிவிக்கிறதுக்காக
நீங்க சார் கூப்பிட்டவனே எல்லாருமே வந்திருக்கீங்க. சோ இங்க வந்திருக்கும் இந்த புற்றுநோயிலிருந்து குணமடைந்த அனைவரையும் நான் மிக சிரம் தாழ்த்தி உங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுக்காகவும் உங்கள் குடும்பங்களுக்காகவும் எமது கல்லூரியின் சார்பாகவும் இந்த மருத்துவமனை தொடர்ந்து நீங்கள் தேவையான அனைத்து உதவிகளையும் பெற நான் உங்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன். மிக்க நன்றி.